முதலில் தலைப்புச் செய்திகள். ஏஐ தொழில்நுட்பம் பல நாடுகளை பொருளாதார ரீதியாக ஓரங்கட்டும் அபாயத்தை உருவாக்கும், எச்சரித்தார் அனுர. ராஜபக்சர்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை பொன்சேகா நிரூபித்துவிட்டார். நாமல் பதிலடி. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் வேண்டாம், தீர்மானம் நிறைவேற்றாம். சுவிஸில் பதுங்கியிருந்த இலங்கை தமிழர் அதிரடியாக நாடு கடத்திய அரசு. அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல். பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களை அடிமைப்படுத்துகின்றது. கரைச்சி பிரதேச சபையில் தவிசாளர் தெரிவிப்பு. அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வழக்கறிஞர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பாதுகாப்பை பெறலாம், அமைச்சர் கர்சன சுட்டிக்காட்டல். தையட்டி விகாரை விவகாரத்திலும் அனுர் அரசாங்கம் பொய்களை சொல்லி ஏமாற்றுகின்றது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. லிட்ரோ எரிவாயுக்கு தட்டுப்பாடு குறித்து நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவித்தல். கைது செய்யப்பட்ட பிரித்தானியாவின் முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்டன்பேட்டன் வின்சர் விடுதலை தொடர்பான விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது அனைத்து நாடுகளுக்கும் சமமானதாகவும் கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதாகவும் அமைய வேண்டும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் புதுடில்லியில் நடைபெற்ற ஏஐ இம்பேக்ட் சப்மிட் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஏஐ தொழில்நுட்பத்தை கடந்த கால தொழிற்புரட்சிகளுடன் ஒப்பிட்ட ஜனாதிபதி, இது தேசிய வளர்ச்சியை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தியாக கருதப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஏஐ வசதி கொண்ட நாடுகளுக்கும் இல்லாத நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் இடைவெளி பல நாடுகளை பொருளாதார ரீதியாக ஓரங்கட்டும் அபாயத்தை உருவாக்குவதாகவும் எச்சரித்துள்ளார். இலங்கை இன்னும் முழுமையான உட்கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்றாலும் திறமையான இளைஞர் பட்டாளம் மற்றும் வலுவான சட்ட அமைப்பை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக தரவு பாதுகாப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு சட்டங்கள் நவீனமயமாக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏஐ துறையில் ஒரு சில மொழிகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவது கலாசார பன்முகத்தன்மையை அளிக்கும். எனவே உள்ளூர் மொழிகள் மற்றும் கலாசார அறிவை டிஜிட்டல் மயமாக்கி ஏஐயுடன் இணைக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். பிராந்திய ஒத்துழைப்புக்காக பகிரப்பட்ட தரவு ஆளுமை, பொதுவான மொழி தரவு தொகுப்புகள், ஒருங்கிணைந்த மதிப்பீடு முறைகள், பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு கட்டமைப்புகள் ஆகிய 4 விடயங்களை முக்கிய பரிந்துரைகளாக ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். இந்தியா போன்ற நாடுகள் டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் கொண்டுள்ள தலைமைத்துவத்தை பயன்படுத்தி பாதுகாப்பான பிராந்திய ஏஐ வசதிகளை உருவாக்க இலங்கை ஒத்துழைக்கும் என ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர் சரணடைவது தொடர்பாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும், ராஜபக்சர்கள் கொலையாளிகள் அல்லர் என்பதை அவரே இப்போது நிரூபித்துள்ளார் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்றைய ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர் சரணடைவது குறித்து ராஜபக்ச குடும்பத்தினர் பேச்சு நடத்தினார்கள் என குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பினரிடம் சரணடைய விரும்பினர். ஆனால் ராஜபக்சர்கள் அவர்கள் ராணுவத்திடம் சரணடைய வேண்டும் என வலியுறுத்தினர். அந்த திட்டம் தோல்வியடைந்ததாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணடைந்திருந்தால் பிரபாகரன் இன்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் பொன்சேகா தெரிவித்திருந்தார். பொன்சேகாவின் இந்த கூற்று தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச, விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைய வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பகிரங்கமாகவே கோரிக்கை விடுத்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய விடயமல்ல. வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை மஹிந்த ராஜபக்ச கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்தை வெளியிடுகின்றார். எது எப்படியிருந்தாலும் ராஜபக்சர்கள் கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தனர் என்பதையும் உறுதியமைப்பதற்காக பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகள் போரை முடிக்கவே மஹிந்த ராஜபக்ச விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோதும் போர் தொடுக்கப்படவில்லை என்று நாமல் மேலும் தெரிவித்துள்ளார்.
பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமல்படுத்தக்கூடாது எனவும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சபை உறுப்பினர்களான சிவபாதம் குகணேசன் மற்றும் குமாரவேலு அகிலன் ஆகியோரால் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது அரசினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அமல்படுத்தக்கூடாது என பிரேரணையில் சபையில் முன்வைக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் நடுநிலை வகிக்க ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 21 உறுப்பினர்களை கொண்ட புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் 3 உறுப்பினர்கள் இன்று சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் வருகை தந்த 18 உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 4 பேர் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்க ஏனைய 14 பேரும் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்து பிரேரணையை நிறைவேற்றியிருந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தேடப்பட்டு வந்த இலங்கையை சேர்ந்த குற்றவாளி ஒருவர் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் பிரான்சிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். பிரான்சில் 2018ஆம் ஆண்டு தனது நண்பரின் மனைவியை அச்சுறுத்தி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தினால் 9 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 38 வயதான ஈழத்தமிழர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அதனை முற்றாக மறுத்த இலங்கையர் தன்னை வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டமிட்டு நடத்தப்படும் சதி என நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எனினும் இது தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட வேண்டிய நாளன்று அந்த நபர் நீதிமன்றத்திற்கு முன்னிலையாகவில்லை. அரசு தரப்பு வழக்கறிஞர் தனது வாதங்களை முன்வைப்பதற்கு முன்பே அவர் தலைமறைவாகியிருந்தார். குற்றவாளியான இலங்கையர் இல்லாத நிலையிலேயே நீதிமன்றம் அவருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்ததுடன் குற்றவாளியான இலங்கையரை கைது செய்து பிடியாணை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த நபர் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டு மீண்டும் பிரான்சிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி விதிக்கப்படவுள்ள நிலையில் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரின்சிகே மேலும் தெரிவிக்கையில், புதிய வரி விதிப்பால் வாகனங்களின் விலையில் பெரிய மாற்றம் ஏற்படாது. எனினும் கடந்த சில மாதங்களாக ஜப்பானில் வாகன விலை வீழ்ச்சி கண்டுள்ளது. இந்த விலை குறைப்பின் பலன் உள்ளூர் சந்தையில் பிரதிபலிக்கும் என்பதால் வரியினால் ஏற்படும் சிறு அதிகரிப்பு ஈடு செய்யப்படும். இதன்படி 2.5% வரி என்பது வாகனத்தின் பெறுமதிக்கு ஏற்ப சுமார் 75,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே மேலதிகமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பல தனிநபர்களின் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றனர். எனினும் புதிய முறையில் வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிக்கும் முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும். இதனால் அரசு வருமானம் அதிகரிப்பதுடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமமாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாகிதன் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். கரைச்சி பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக பெரும் விவாதம் பல மணி நேரமாக நடைபெற்றது. குறித்த விவாதத்தில் கடந்த 1971ஆம் ஆண்டிலிருந்து பயங்கரவாத தடை சட்டமானது பல்வேறு வகையில் தமிழ் மக்கள் மீது இலங்கை தீவிலே சிறுபான்மை இனமான தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி ஆட்கொண்டிருக்கின்றது. தற்போதைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது கூறினார் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குவதாகவும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது கூறுகின்றார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய பயங்கரவாத தடை சட்டம் ஒன்றை அரசாங்கம் தற்பொழுது அறிவித்திருக்கின்றது. குறித்த விடயம் தொடர்பாக நேற்றைய சபை அமர்வில் பல மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. குறித்த விவாதத்தின் போது தமிழ் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமையாது என்ற வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நிராகரிப்பதாக ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதன்போது சபை அமர்வில் கலந்து கொண்ட 37 பேரில் 36 பேர்கள் ஏகமனதாக தமது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். மேலும் தெரிவிக்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல பகுதிகளில் கட்டாக்காளி கால்நடைகளின் தொல்லை அதிகரித்து காணப்படுவதாகவும் வீதிகளில் மற்றும் பொது இடங்களில் மக்களுக்கு பல அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் வீதி விபத்துக்களை ஏற்படுத்தி வருவதாகவும் போலீசாரால் கரைச்சி பிரதேச சபையினருக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடு
முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றது. இதன் காரணமாக குறித்த விடயம் தொடர்பாக எதிர்வரும் 3 தினங்களுக்குள் கால்நடை உரிமையாளர்கள் தமது கால்நடைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தவறும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மேலும் தெரிவித்துள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணரும் எந்தவொரு வழக்கறிஞரும் பொது பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பாதுகாப்பை பெறலாம் என்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். அங்குரேகுடாவில் சமீபத்தில் ஒரு வழக்கறிஞரும் அவரது மனைவியும் கொல்லப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்தை அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த கொலைக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என நாணயக்கார கூறியுள்ளார். இருப்பினும் இந்த சம்பவம் அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் மரண அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அர்த்தமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற கூற்றுக்கள் எதிர்க்கட்சிகள் உட்பட சில குழுக்களால் உருவாக்கப்பட்ட முழக்கம் என்று தெரிவித்துள்ளார். இலங்கை நீதிமன்ற அமைப்பில் தற்போது 1.1 மில்லியன் சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் நீதியமைச்சர் நாணயக்கார கூறியுள்ளார். பணியாளர் பற்றாக்குறையே இந்த பணிப்புகளுக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். குற்றவாளிகளை சிறையில் அடைப்பது நீதி அமைச்சின் பொறுப்பு மட்டுமல்ல என்று அவர் சுட்டிக்காட்டிய அவர் இந்த செயல்முறை காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் இடையில் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கான முறையான திட்டத்தை தலைமை நீதிபதியை தயாரித்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். அளுத்கொடை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்மொழியப்பட்ட 5 கூடுதல் நீதிமன்ற அறைகள் உட்பட பல புதிய நீதிமன்றங்கள் நிறுவப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகளை டிஜிட்டல் மயமாக்கியதால் பல செலவுகள் குறைந்துள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையில் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து உலோகப் பொருட்களில் ஏலம் 952 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழில் நேற்று ஊடக சந்திப்பை நடாத்தியுள்ளார். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு மாகாண நிர்வாகத்தில் தலையீடு செய்வதாகவும் ஆளுநர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக தமது எதிர்ப்புகளை தெரிவித்ததுடன் நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று தையீட்டு விவகாரத்திலும் அனுர அரசாங்கம் காலத்துக்கு காலம் பொய்களை சொல்லி ஏமாற்றி வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் எந்தவித எரிவாயு தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த நிறுவனம் தம்மிடம் போதுமான அளவு இருப்பு காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக தேவையற்ற வகையில் பதட்டம் அடைய வேண்டாம் என அந்த நிறுவனம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பிப்ரவரி 17 மற்றும் 18ஆம் திகதிகளில் தாங்கள் ஏற்கனவே 2,84,000 வீட்டு பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் சனிக்கிழமை வரை மேலும் 3,51,000 வீட்டு பாவனை எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸின் சகோதரரான முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்டன்பேட்டன் வின்சர் 11 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வியாழக்கிழமை அன்று 66வது பிறந்த நாள் அன்று அதிகாலை 8 மணியளவில் நோர்போக்கில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவர் வர்த்தக தூதுவராக பணியாற்றிய போது பாலியல் குற்றவாளியான மறைந்த ஜெஃப்ரி ஸ்டீபனுக்கு எதிராக அரசாங்க ஆவணங்களை அனுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.